ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிமா விலாக்ஸ். ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி மிச்சமாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதை வச்சு குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பொரி 3 கப்பு, பச்சரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1 கப், தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியது, 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் உருளைக்கிழங்கு சீவிட்டு தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கிண்ணத்தில் அரை கிண்ணம் தண்ணி எடுத்து அதில் 3 கப் பொரி சேர்த்துக்கிட்டு அந்த பொரியை ஊற வச்சுட்டு ஒரு நல்லா ஊற வச்ச பிறகு அதை பிழிஞ்சு தனியாக எடுத்துக்கணும். வடை சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா மாவரைச்சி கஷ்டப்பட தேவையில்லை. இன்ஸ்டன்ட் வடை இது. எப்போல்லாம் வடை சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இது செய்யறதுக்காகும். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி வடித்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பிழிஞ்சு இப்போ எடுத்தாச்சு. அது கூட அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 1 கப், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் சீவி தண்ணி பிழிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு. இது கூட நீங்கள் கேரட் அண்ட் கோஸ் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். பொரியிலேயே உப்பு இருக்கும். நீங்கள் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயப்பொடி கொஞ்சம். தண்ணி ஊற்றாமல் சும்மா நீங்களே அதில் பிசைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா அந்த பொரியிலையும் தண்ணி கொஞ்சம் இருக்கும், அப்புறம் உருளைக்கிழங்குலையும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால தண்ணி ஊற்றாமல் ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்படுற சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஸோ நான் தெளிச்சுக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்க வரணும். தட்டி பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த பதம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உருண்டை பண்ணி வச்சிடலாம் எல்லாமே. அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அதை வடையாக தட்டி போடுறதுக்கு. உருண்டை பண்ணி வச்சாச்சு. எண்ணெயும் காய வச்சாச்சு. ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சா பார்க்கலாம். நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போடலாம். சும்மா எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி போடலாம்.
அந்த எண்ணெய் கொதிக்கிற சவுண்டே செம்மையாக இருக்குது. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது மாதிரி சிம்பிளாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. திருப்பி விட்டாச்சு. நல்லா செவந்து வரணும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஓகே, நல்லா செவந்து வந்தாச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். இது செய்யறதுக்கு ஜஸ்ட் 10 minutes தான் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மழை டைமுக்கு இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்ட்டு. ஸோ செகண்ட் பேட்ச் ரெடி ஆச்சு, அதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, பொரி வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக பொரி வடை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.